பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது எல்லா நிலைமையிலையும் கர்த்தரை ஸ்தோத்தரிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி நமக்கு வருகிற கஷ்டத்துலையும் சரி துன்பத்திலையும் சரி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நமக்கு ஒருவேளை நமக்கு நல்லது நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததுனால நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா? ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம தாவீது சொல்றாங்க, தாவீதை எல்லாருமே துரத்துற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும்போது தாவீது சொல்றாங்க, நான் கர்த்தரையே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலம்னா நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி எல்லா நிலைமையிலும் நான் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றாங்க. நம்ம அதே போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். பிலிப்பியர்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்ம ப்ரேயர் கூட எப்படி இருக்கணுமா? ஒரு ஸ்தோத்திரத்தோட இருக்கணுமா? நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்திருக்குன்னா, ஏசப்பா எனக்கு இதை நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஏதோ நம்ம வாழ்க்கையில எல்லாம் இழந்த சூழ்நிலையில இருந்திருக்கலாம், ஏசப்பா எனக்கு இது இந்த இழப்பு என் வாழ்க்கைக்கு நன்மைக்கு தான் அப்படின்னு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு துதியை நம்ம எப்பொழுதும் நம்ம சொல்லும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலையில இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஏசப்பா என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் உண்மை ஸ்தோத்தரிப்பேன் என்று நம்ம தீர்மானம் எடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.